13/11/2024 இன்று அஞ்சரை பெட்டியை பூஜை அறையில் இப்படி வைத்து வழிபட்டால் பண கஷ்டம் வறுமை ஏற்படாதுங்க. செல்வம் மேலும் மேலும் சேர்ந்துக்கிட்டே இருக்குங்க. இந்த பூஜையை நம்ம எந்த நேரத்தில் பண்ணணும், எப்படி பண்ணணும், இந்த அஞ்சரை பெட்டியில் என்னென்ன பொருட்கள் மட்டும் நம்ம அதிகமாக வச்சுருக்கணும், அதே மாதிரி அஞ்சரை பெட்டியை எந்த திசையில் நம்ம வச்சு பயன்படுத்தினா நமக்கு செல்வம் சேரும் அப்படிங்கிற மாதிரி பல தகவல்களையும் தெரிஞ்சுக்கலாம். அதே மாதிரி எந்த கிழமையில் நம்ம அஞ்சரை பெட்டியை சுத்தம் பண்ணணும், எந்த கிழமையில் அஞ்சரை பெட்டியில் நம்ம பொருட்களை நிரப்பி வைக்கணும் அப்படிங்கிறத பற்றி எல்லா தகவல்களையும் விரிவாக தெளிவாக இந்த பதிவில் நான் உங்களுக்கு சொல்ல போகிறேங்க. அதனால் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். நீங்கள் இதான் ஃபஸ்ட்டு டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய ஆல் பெல்ஸ் மேலேயும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் ஆகும். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. அஞ்சரை பெட்டியில் தவறாமல் நம்ம என்னென்ன பொருட்கள் எல்லாம் வைக்கணும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிஞ்சுப்போங்க. அதே மாதிரி சமையலறையில் இருக்கக்கூடிய பொருட்களில் அஞ்சரை பெட்டியும் ஒன்று. இந்த அஞ்சரை பெட்டி தெய்வீக தன்மை கொண்டதுங்க. அஞ்சரை பெட்டியில் ஒவ்வொருவருமே ஒவ்வொரு மாதிரியான பொருட்களை போட்டு வச்சுருக்கிறத நம்ம பார்த்துருக்குறோம். அஞ்சரை பெட்டியில் ஒவ்வொரு மாதிரியான பொருட்களை போட்டு வைக்கிறதுக்கான காரணமும் இருக்குது. சமையலுக்கு தேவையான மசாலா பொருட்கள், தாளிக்க தேவையான பொருட்கள் என்று அவரவர் விருப்பப்படி போட்டு வைத்திருக்கும் இந்த அஞ்சரை பெட்டியில் ஒளிந்திருக்கும் தெய்வீக ரகசியத்தை தான் இந்த ஆன்மீகம் சார்ந்த பதிவில் உங்களுக்கு விளக்க உள்ளேங்க. பொதுவாகவே அன்னபூரணி வாசம் செய்யக்கூடிய சமையல் கட்டை கோவிலாக முந்தைய காலத்தினர் வழிபடுவாங்க. அங்கு வைத்திருக்கும் அம்மி, ஆட்டுக்கல், உரல், அரிசி அளக்கும் படி, முறம், உப்பு ஜாடி, ஊறுகாய் ஜாடி, அஞ்சரை பெட்டி இதெல்லாம் தெய்வீகமாக நினச்சி பயத்தோடு வணங்கி பயன்படுத்துவாங்க. இப்படி பயன்படுத்துகிறவங்க இல்லத்தில் ஒருபோதுமே செல்வமானது குறையிறதே இல்லைங்க. அவங்களுடைய நம்பிக்கையாக இருந்து இருக்குதுங்க. அதே மாதிரி அஞ்சரை பெட்டி என்றாலும் அதில் 5 அறைகள் மட்டும் இருப்பதில்லை. 7, 9 அப்படின்னு வெவ்வேறு எண்ணிக்கையிலான அறைகள் கொண்டு இருக்கிறது. இந்த அஞ்சரை பெட்டியில் தாளிக்க தேவையான கடுகு, வெந்தயம், உளுந்து, கடலைப்பருப்பு, மிளகு, ஜீரகம், சோம்பு அப்படின்னு சிலர் வச்சுப்பாங்க. மற்றொரு சிலர் பார்த்திங்கன்னா அதில் பட்டை, லவங்கம், கிராம்பு அப்படின்னு மசாலா பொருட்களையும் அடுக்கி வச்சுருப்பாங்க. இப்படி அஞ்சரை பெட்டியில் போடப்படும் பொருட்களில் மிக முக்கியமாக இருக்க வேண்டிய ஒரு தெய்வம்சம் பொருந்திய பொருள் அப்படின்னா அது ஏலக்காங்க. ஏலக்காய் புதன் பகவானுக்கு உரிய பச்சை நிறத்திலும் வாசனை மிகுந்த அம்சத்திலும் விளங்கும் ஒரு தெய்வீக மூலிகை பொருளுங்க. இந்த ஏலக்காயை மகாலட்சுமிக்கு மாலை கோர்த்து சாட்சி வழிபட்டு வர்றவங்களுக்கு பண கஷ்டம் வர்றதே கிடையாதுங்க. அந்த வகையில் இந்த ஏலக்காயை மகாலட்சுமியின் அம்சம் பொருந்தியதாக கருதப்படுது. இந்த ஏலக்காயில் இருக்கும் நறுமணமும் பச்சை நிறமும் ஒரு விதமான தெய்வீக சக்தியை கொடுக்கக்கூடியது. அதே மாதிரி இந்த அஞ்சரை பெட்டியில் தவறாமல் ஏலக்காய்க்கு அப்படின்னு ஒரு தனி பெட்டியை ஒதுக்கி வைங்க. அதாவது தனி ஒரு பாக்ஸ் இருக்கிற மாதிரி அதுக்குள்ளே இருக்கணும் இடம். அஞ்சரை பெட்டி காலி ஆகும்போது புதன்கிழமையில் அதை புதுப்பித்து நிரப்பி வைங்க. அதாவது அஞ்சரை பெட்டியை நீங்கள் புதன்கிழமை அன்னைக்கு கழுவி சுத்தம் செஞ்சு நல்லா காய வச்சுட்டு அதுக்கப்புறம் புதிய பொருட்களை அடுக்கி வைக்கணுங்க. அஞ்சரை பெட்டியில் ஏலக்காயோட ஒரு ரூபாய் நாணயம் ஒன்றை எப்போதுமே போட்டு வச்சுருங்க. அதிர்ஷ்டம் உங்களை துரத்துங்க. அஞ்சரை பெட்டியை எந்த திசை பார்த்து வைக்கணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா நீங்கள் வடகிழக்கு இல்லைன்னா குபேர மூலை அப்படின்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அதுபடி வைக்கிறது வாஸ்துப்படி ரொம்ப 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 நல்ல பலன்களை கொடுக்குங்க. அதே மாதிரி இந்த அஞ்சரை பெட்டியை புதன்கிழமை அன்னைக்கு பூஜை செய்யும்போது பூஜை அறையில்
திறந்த நிலையில் வச்சு, அதாவது அந்த மேலே இருக்கக்கூடிய மூடியை திறந்துட்டு அதில் நிறைய பொருட்களை வச்சு பூஜையில், அதாவது அதுக்குள்ளே என்னென்ன பொருட்கள் நீங்கள் வச்சுருக்கீங்களோ அதெல்லாம் வந்து நிரம்பி வழிகிற மாதிரி நீங்கள் அந்த மாதிரி வச்சு நெய் விளக்கு ஒன்றை வந்து ஏற்றி வழிபடணும். புதன்கிழமையில் வழிபடுவதனால பச்சை பயிறு ஒரு படியில் கோபுரம் போல் நிரப்பி வச்சுக்கோங்க. புத பகவானை நினச்சி மனதார பிரார்த்தித்து வழிபடணும். இப்படி வந்து செஞ்சு வந்தீங்கன்னா பண கஷ்டம், வறுமை ஏற்படவே செய்யாதுங்க. செல்வம் மேலும் மேலும் சேரும். உழைப்பினால் நீங்கள் தொடர்ந்து தடைகள் இல்லாமல் முன்னேறி கொண்டே செல்வீங்க. உங்களுடைய குடும்பம் மட்டும் இல்லாமல் உங்களுடைய அடுத்தடுத்த சந்ததியருக்கும் வந்து இந்த செல்வ வளத்தை வந்து அதிகரிக்க செய்யும் ஒரு எளிய வழிபாடு அப்படின்னு சொல்லலாங்க. இந்த வழிபாடை நம்பிக்கையோடு செய்யுங்க. இது வந்து நீங்கள் பெருசாக வந்து எந்த செலவும் பண்ண போகிறது கிடையாது. இதில் இருக்கக்கூடிய விஷயத்த நீங்கள் பண்ணுறீங்க, அவ்வளோதான். உங்களுக்கு நிறைய மாற்றம் வந்து இதில் கிடைக்கும். இந்த பதிவு உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா வீடியோவை லைக் பண்ணிக்கோங்க, சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நன்றி.